நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யாராச்சும் அவனுடைய டிவைஸ்ல பயன்படுத்தினாங்கன்னா வாட்ஸ்அப்காரன் மோப்பம் பிடிச்சி நம்ம கிட்ட அவன் போட்டு கொடுத்துருவான். எப்படி கேக்குறீங்களா? வாட்ஸ்அப் ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறா, அதோட இமேஜ் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அந்த செட்டிங்கை எங்க கொண்டு வர போறாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். மஸ்டா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த செட்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி அங்க போய் செக் பண்ணுங்க. அதை ஆன்ல இருந்தா அப்படியே டீல்ல விட்டுருங்க, ஆஃப்ல இருந்தா உடனே ஆன் பண்ணிக்கோங்க. யோசிக்காதீங்க. இப்போ நம்ம அந்த செட்டிங் எங்க இருக்குன்னு பாத்துடலாமா? வாங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன். டாப் ரைட்ல 3 டாட், அங்க செட்டிங்ஸ் இருக்கும், உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பிரைவசி, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட், லாஸ்டா ஒரு வீடியோ போட்டேன் ஸ்ட்ரிக்ட் அக்கவுண்ட் செட்டிங்ஸ். அதுக்கு மேலதான் அந்த குறிப்பிட்ட செட்டிங் வரப்போகுது. அது எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். லிங்க்டு டிவைஸ் ஆக்டிவிட்டி பச்சை கலர்ல இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துருங்க. இல்லைன்னா கிரே கலர்ல இருந்துச்சுன்னா உடனே நீங்க இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எவன் யூஸ் பண்றானோ இந்த வாட்ஸ்அப் கார என்ன பண்ணுவான், மோப்பம் பிடிச்சி நமக்கு போட்டு கொடுத்துருவான். அதாவது நோட்டிபிகேஷன் மூலியமா போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அந்த லிங்க்டு டிவைஸ் வழியா போய் அதை நீங்க முறையா லாக் அவுட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றது, ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.